ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாண்டீஸ்வரன். இப்போது ஸ்கூல் காலேஜஸ்லாம் ரீஓப்பன் ஆகுது. இதில் 10th 12th மார்க் எடுத்து பாஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க. இதில் நிறைய பேர் தங்களோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில்னு சொல்லக்கூடாது, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணலை. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ, வீட்லேயோ, ரிலேட்டிவ் சைட்லேயோ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க முன்னாடி நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பேச வைக்கணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு எப்போயும் லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான். ஸோ இந்த நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் பெட்டராக பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதை ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. அதுக்கு நிறையா டைம் கொடுங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் பண்ண அது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அந்த வராத சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் கொடுங்க. டைம் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சயின்ஸு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த புக் ஃபுல்லாக இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் கிடையாது. அதில் இம்பார்ட்டன்ஸானது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகும். அன்வான்டாக நிறையா லெசன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டோ எது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நிறையா டைம் கொடுத்து படிங்க. இப்போது ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், சினிமா ஸ்டார்ஸாக இருக்கலாம், லீடர்ஸாக இருக்கலாம், அவங்கள இமேஜின் பண்ணி அந்த சப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அப்படி இமேஜின் பண்ணி படிங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆகும். அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வரலேன்னா ஒரு சிலருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், சயின்ஸ் வராது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்களா அவங்கள போய் பாருங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், பெட்டராக ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். இவ்வளோ படித்தும் எஃபோர்ட் போட்டும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா ஒன்று மட்டும் நீங்கள் மறந்துடாங்க. இது 10th 12th மார்க்ஸ் லைஃப்பை டிசைட் பண்ண போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் லைஃப் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போது உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் விரும்புகிற அந்த ஃபீல்டில் அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அதில் உங்களோட டேலண்ட்டை காட்டலாம். இன்னும் சிலருக்கு பைக்ஸு அண்டு கார்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க அது ரிலேட்டடாக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அந்த ப்ரொஃபஷனில் தங்களை பெட்டராக காமிக்கலாம். அதுபோக சிலர் நல்ல சிங்கிங் டேலண்ட் இருக்கும், டான்ஸ் பண்ணுவாங்க, அதுபோக ஆக்டிங் ஸ்கில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி மேலே வரலாம். எவ்வளோ சான்சஸ் இருக்குது. குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுக்கு நிறையா கோர்சஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி அதில் பெட்டராக வரலாம். லைஃப்பில் நம்ம ஒரு ஃபெயிலியரோடு தேங்கி நின்றாமல் நீரோடை போல் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு தங்கியோட வாழ்க்கையை மாற்றும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.